ஹாய் என்ஏஒய் ஸ்டூடெண்ட்ஸ் +2 ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சூரிய நிழல், அதாவது புது கவிதை 2வது சாப்டர், அதாவது சிற்பி அவர்கள் எழுதிய அந்த பாடப்பகுதி தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இது வந்து புது கவிதை, மரபு கவிதை, அதாவது இலக்கண விதிகளுக்கு உட்படாத கவிதை, கருத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சு எழுதப்பட்டது தான் இந்த புது கவிதை. இதை எழுதியவர் சிற்பி, அதாவது அது அவருடைய அம்மா அப்பா வச்ச பெயர் கிடையாது, புனை பெயர். அவங்க அம்மா அப்பா, அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் போ பாலசுப்ரமணியம். இவர் வந்து கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியை சார்ந்தவர். இதுதான் ஆசிரியர் குறிப்பு. இதில் சூரிய நிழல் அப்படின்னு சொல்லி கவிதையை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்கு. அதை படிக்கும் போதே ரொம்ப ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு புரியும். இதில் வந்து மனிதனுடைய நிழல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறாரு. மனிதனுடைய நிழல்னா என்ன அப்படின்னு தன்மதிப்பீட்டு வினாக்கள் ஒரு 5 வினாக்களும் பயிற்சி வினாக்கள் 3 வினாக்கள் இருக்கிறது. தன்மதிப்பீட்டு வினாக்களில் முதல் வினா வந்து யாருடைய நிழல் நான் என்று கேட்டது யார்? அதாவது நம்மளுடைய அந்த பாடலில் வருது, அதாவது அந்த எழுதிய அந்த ஆசிரியர் அவருடைய மனசாட்சி, மனம், இதுதான் யாருடைய நிழல். நான் யாருடைய நிழல், யார் மாதிரி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து மனம். யாருடைய மரபு தொடர்ச்சி என்கிறார் கவிஞர். யாருடைய மரபு தொடர்ச்சி, அதாவது நம்ம எல்லாருமே வந்து எப்படி வழியாக வந்திருப்போம் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறது. இதில் எழுதிக்கோங்க. அதாவது ஒரே வார்த்தை தான், அப்பா, தாத்தா, முப்பாட்டன், இந்த 3 பேரின் மரபு தொடர்ச்சி நான். அடுத்தது 3வது வினா, எது பரம்பரை சொத்து? அதாவது அப்பா தாத்தாக்கு வழுக்கன்னா அப்பாவுக்கு வழுக்க, அதுக்கடுத்து மகனுக்கு வழுக்க, தலையில் வழுக்க விழுறது, அதுமாரி காது, மூக்கு, ஏதாவது ஒன்று போல இருக்கிறது, இதுதான் வந்து மரபு தொடர்ச்சி. சரி, நான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஆணை காது வழுக்கை தலை, இந்த 2 பற்றி தான் பாடலில் சொல்லியிருக்கு. ஓகே, ஆற்றின் தண்ணீர் குடித்தவன் நான், ஆழியாறு. அதாவது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருநெல்வேலியாக இருந்தால் நான் தாமிரபரணி தண்ணி குடிச்சு வந்தேன், கோயம்புத்தூர்காரங்கன்னு சொல்லுவாங்க சிறுவாணி தண்ணீர் குடிச்சு வந்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஆறு வந்து ஃபேமஸ். அதே மாதிரி இந்த பாடலில் ஆழியாறு தண்ணி குடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் ஆன்சர் வந்து ஆழியாறு. அவ்வளோதான். பயிற்சி வினாக்களில் மனிதனிடம் காணப்படும் மரபு தொடர்ச்சி பற்றி விளக்குக. நான் யாருடைய நிழல் என்ற இந்த கவிதையிலிருந்து அப்பா, தாத்தா, முப்பாட்டன் என்று வரிசையாக முன்னோரின் தொடர்ச்சியாக, அதாவது பரம்பரையாக வரக்கூடிய வழுக்கை, அடுத்தது யானைக்காது, இதெல்லாம் மரபு தொடர்ச்சியாக வருகிறது. இதுதான் வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர். பரம்பரை